ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு, போன தேர்தலுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட எம்பிக்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொஹுவா மொய்த்ரா. நம்மதிலே மொஹுவா மொய்த்ராவை பற்றி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள யூடியூப் சேனலில் மொஹுவா மொய்த்ராவை பற்றி டீட்டெயிலாக அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய நாடாளுமன்ற ஸ்பீச்செலாம் போட்டது நம்ம போட்டிருக்கோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ இந்த மொஹுவா மொய்த்ராவை பற்றி அரசியல் தெரிந்தவர்களுக்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தெரியாமல் இருக்காது. அவர் வெஸ்ட் பெங்காலோட ஒரு எம்பி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மொஹுவா மொய்த்ராவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மிரட்டி ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால்னு பராசக்தியில் ஒரு வசனம் இருக்குது இல்லையா? அந்த என் தங்கை கல்யாணி இங்கே ஓடினால்னு சிவாஜியோட டைலாக், ஃபேமஸான டைலாக் இருக்குது. அதே மாதிரி மொஹுவா மொய்த்ராவை துரத்தி கொண்டு போய் கடைசியில் ஒரு 70 வயது எக்ஸ் எம்பியை ரகசிய சிறு திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு தள்ளி இருக்கிறது இந்த சமூகம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னடா அது மொஹுவா மொய்த்ராவுக்கு இவ்வளோ பிரச்சனையா? அதாவது நாடாளுமன்றத்தை மோடியவும் அமித்ஷாவையும் அலற விட்டு தெரித்து ஓட விட்டவர் இந்த மொஹுவா மொய்த்ரா. நேருக்கு நேராகவே மொஹுவா மொய்த்ரா அடுத்து பேச போகிறாருன்னு தெரிஞ்சோடனே மோடி எந்திரிச்சு போவார் அந்த கார்னரில். இந்த காட்சி எல்லாருக்கும் அரசியல் தெரிந்தவர்கள்லாம், நாடாளுமன்றத்தை பார்த்தவர்கள்லாம் ஞாபகம் இருக்கும். போகிறாரு, மிஸ்டர் மோடி நான் பேசுகிறத கேட்டுட்டு போங்க, எங்கே ஓடுறீங்க அப்படின்னு மோடியை நேருக்கு நேராக சத்தாச்சவர் யாருன்னா மொஹுவா மொய்த்ரா. Srimati Mehua Moitra. Thank you. Honorable Speaker Sir, my esteemed colleagues in the 18th Lok Sabha, I stand here on behalf of my party. Mr. Prime Minister, Honorable Prime Minister, I would really request you, since you've been here for the better half of 1 hour, ये भी सुनते हुए जाइए सर, डरिए मत सर, डरिए मत. 2 बार आ गए सर. You came to my area twice during the campaign sir. आज तो सुन के जाइए sir. Never mind. ஸோ மொஹுவா மொய்த்ரா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம சொப்பனமாக, அதாவது ராகுல் காந்தியை விட, அதாவது இந்தியாவில் உள்ள பெரிய எதிர்க்கட்சிகளை விட ஒரு தனி பெண்ணாக மோடியை அலற விட்டவர், அதானியை அலற விட்டவர், அதாவது பாரதிய ஜனதா கட்சியவே அலற விட்டவர். ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிக்கு மோடி மீது வழக்கு தொடர்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் நிறுத்தினவர், கழுத்தை பிடிச்சி கழுத்துக்கிட்ட கை வச்சு நிறுத்தினவர் அதானியை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடந்த காலத்தில் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்தவரை ஒழிச்சு கட்டி, ஏன்னா 2023 அவரோட எம்பி பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட வீரி அப்படின்னு சொல்லலாம் இந்த மொஹுவா மொய்த்ரா. மீண்டும் நான் என் தொகுதியில் நின்று ஜெயிச்சே காட்டுறேன், இணையவாயா பதவியை விட்டு தூக்குறீங்க, எம்பி பதவியை செல்லாது அப்படின்னு நான் சொல்கிறீங்க, மீண்டும் அதே தொகுதியில் நின்று ஜெயிக்கிறேன்னு சொல்லி 1 வருட இடைவெளியில் 2024 நடந்த தேர்தலில் அதே தொகுதியில் போட்டி போட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் மொஹுவா மொய்த்ரா. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, எங்கே போய் ரகசிய திருமணம் பண்ணார், யாரை திருமணம் பண்ணுறாரு, எதற்காக திருமணம் பண்ணார், இதற்கு அதானி குரூப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன்னா அவரோட எக்ஸ் காதலனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ மொஹுவா மொய்த்ரா பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி ஜெர்மனில் வைத்து ஒரு ரகசிய திருமணம் செய்து கொண்டார் ஒரு எக்ஸ் எம்பியை அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. யார் அவருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சீனியர், அதாவது ஒரிசாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் அப்படின்ற கட்சி தான் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த கட்சியோட சேர்ந்த சீனியர் எம்பி, கிட்டத்தட்ட 5 முறை தொடர்ச்சியாக 1999 காங்கிரஸில் வெற்றி பெற்று பின்னர் தொடர்ந்து பிஜு ஜனதா தளத்தில் சேர்ந்து 3-4 முறை தொடர்ச்சியாக அங்கே வெற்றி பெற்றவர். இந்த முறை தான் தோல்வி அடைஞ்சிட்டார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பினாக்கி மிஸ்ரா. இந்த பினாக்கி மிஸ்ராவுக்கு தற்போது 70 வயது ஆகுது. இவர் ஒரு சீனியர் எம்பி மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடியவர். அதாவது நாடாளுமன்றத்தில் பேசினார் அப்படின்னா, இவரை போன்ற அறிவாளியில், அதாவது மொஹுவா மொய்த்ராவே மிகப்பெரிய அறிவுஜீவி, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரே ஒருத்தரை பார்த்து அப்படியே சரண்டராகி விழுகிறாங்க அப்படின்னா, 70 வயதில் நபரை பார்த்து அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவுஜீவியாகவும் எவ்வளோ பெரிய டேலண்டடான பர்சனாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ மொஹுவா மொய்த்ரா இவரை ஜெர்மனியில் வைத்து அவங்களுடைய கட்சி தலைவியான
யார் மம்தா பானர்ஜி கூட கூப்பிடாமல் அவருக்கு கூட தெரியாமல் இந்த திருமணத்தை ஜெர்மனியில் வைத்து நடத்தியிருக்கிறார். எதற்காக ஜெர்மனியில் நடத்துகிறார் என்ன ஏதுன்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவரை வாழ்க்கையின் ஓரத்திற்கே இவரை திருமணம் செய்யும் அளவிற்கு துரத்தியது யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மொகுவா மொய்த்ராவை பொறுத்தளவுக்கு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு ஃபினான்சியல் அட்வைசராக இருந்தவர். தன்னுடைய கேரியரை ஆரம்பித்தவர். அவர் பிறந்தது அஸ்ஸாமு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அதாவது வங்காள பிராமணத்தை சேர்ந்தவர் தான். அவங்க அப்பாலாம் அஸ்ஸாமில் வேலை பார்த்ததுனால அங்கே இருந்தார். அப்புறம் படித்து கிடிச்சிட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா அமெரிக்கா போகிறாப்புல. அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு ஜேபி மார்கன் அப்படின்ற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். அது பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து ஃபேமஸ் ஆனது ஜேபி மார்கன். அந்த ஃபினான்ஸ் அட்வைசர் கம்பெனி அது இப்போ நிறைய நிறுவனங்கள் வைத்திருக்கிறது. அந்த நிறுவனத்தில் போய் பணிக்கு சேர்றாரு. மிகவும் திறமையாக பணியாற்றுகிறார். அவர் அந்த கம்பெனி பெரிய அளவில் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நியூயார்க்லேருந்து அவரை அந்த நிறுவனத்தோடைய துணைத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட்னுவாங்க, உயரிய பதவி, ஓனருக்கு அடுத்த பதவி அதுதான். வைஸ் பிரசிடெண்ட்டாக எங்கன்னா லண்டனுக்கு அனுப்புகிறாங்க, ஜேபி மார்கன் லண்டனுக்கு. அங்கே வேலை பார்க்குறாரு. ஏதோ ஒரு நெருக்கடி காரணமாக இதற்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டச்சுக்காரர், அதாவது ஜெர்மனை சேர்ந்த, இப்போ ஜெர்மனில் தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இவருடைய முதல் கணவர் திருமணம் செய்து கொண்டவர் ஒரு டச்சுக்காரரு. அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர்கள் பிள்ளையெல்லாம் இல்லை, அவர் டைவர்ஸ் பண்ணிடுறாரு. ஒரு குறுகிய காலத்தில் அது எவ்வளோ நாள் ஒன்றாக வாழ்ந்தார்கள், அவருக்கு என்ன பிரச்சனை, அதை பற்றியெல்லாம் எந்த தகவலும் இல்லை. சரி, அது அவரோட பர்சனல் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 42-43 வயசில் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்தோடனே ராகுலோட பழக்கம் கிடைக்கிது. அதை வைத்து தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸில் சேர்றார். காங்கிரஸில் சேர்ந்த உடனே ராகுலுக்கு நம்பிக்கையானவராக திகழ்கிறார். அப்புறம் ஒரே வருடம் தான் ராகுலுக்கும் அவருக்கும் முறிவு ஏற்படுது. அதாவது என்னென்னா நட்பில் விரிசல் ஏற்படுகிறது. அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸில் சேர்ந்து ராகுலோட சேர்ந்து பணியாற்றியவர். அவருக்கும் இவருக்கும் ஏதோ மனஸ்தாபம் காரணமாக டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா திரிணாமுல் காங்கிரஸில் சேர்றார். திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்த உடனே அந்த வருடமே நடக்கக்கூடிய தேர்தலில் அவர் எம்எல்ஏக்கு போட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறார். எம்எல்ஏ ஆனவுடனே இப்போ அக்கா பார்க்குறாங்க. 2016 எம்எல்ஏ ஆகுறாங்க. 2019 பொது தேர்தல் வருது, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் திறமையான பெண்ணாக இருக்கார். இவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறாப்புலன்னா மொகுவா மொய்த்ராவை நாடாளுமன்ற சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாரு. அதில் ஜெயிச்சிடறாரு. அவர் ஜெயித்த உடனே என்ன பண்ணுறாருன்னா முதல்ல 2019-20 ஆரம்பித்தவர் தான் பேச ஆரம்பித்தார்னா மோடியவே திருச்சு. அதாவது 40 வருடம் 50 வருடங்கள் 40 வருடங்களுக்கு மேலே அரசியலில் பழம் தின்னு கொட்டப்பட்ட மோடி, அமித்ஷாவை நிம்மதி இல்லாமல் தூங்க விடாமல் செய்தவர் மொகுவா மொய்த்ரா. கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தை பார்த்தவங்களாம் தெரியும். கரெக்டாக கழுத்துப்பிடியாக அதானியை பிடிச்சிட்டாரு. அதானி செல் கம்பெனியோடைய ஆதாரங்களை 2020, ஏன்னா இவர் ஃபினான்ஸ் தொடர்பான விஷயத்தில் இருந்தவர், அதில் எக்ஸ்பர்ட்டு. இவருக்கு ஏற்கனவே அமெரிக்கா கான்டாக்ட் இருக்குது, பிரிட்டன் கான்டாக்ட் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்கை வச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா அதானியோடைய செல் கம்பெனியெல்லாம் தோண்டி எடுக்கிறாப்புல. தோண்டி எடுத்து உன்னை ஒழிக்காம விட மாட்டேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, இந்த தேசத்துக்கு அப்படி பண்ணியிருக்கேன்னு பயங்கரமாக டாக்குமெண்ட்டோட பேசுகிறாரு. ஆனால் நாடாளுமன்றத்தில் எடுபடலை. 2019 எண்டில் 20 இவர் தான் பேசுகிறாரு, எடுபடவே இல்லை. அதெல்லாம் யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் அமெரிக்கா சிஐஏவோடைய உதவியோடு என்ன பண்ணுறாங்கன்னா செல் கம்பெனியை பற்றிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோடிக்கு டார்கெட் போடுறாங்க. இவர்கள் செல் கம்பெனி வச்சுருக்க கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு மேல் இவர் எப்படி அதிபதி ஆனார், எப்படி எல்ஐசி இவருக்கு லோன் கொடுத்தது, ஸ்டேட் பேங்க் லோன் கொடுத்தது என்ற தண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் ஏறினவுடனே மொகுவா மொய்த்ராவுக்கு பயங்கர நேம் ஆயிடுது. ஏன்னா இந்த பிரச்சனையை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வருவதுக்கு முன்னாடியே மொகுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். ஆனால் யாருமே அதை சீந்தலை. எனக்கு அந்த பொண்ணு பேசுதியா, இந்த லேடி பேசுகிறாங்கன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் மொகுவா மொய்த்ராவுக்கு பயங்கர நேம் ஆயிடுச்சு. தொடர்ந்து என்ன பண்ணுறாப்புனா அதானியை அடியோட காலி பண்ணுறதுக்கும் அடானிக்கும் மோடிக்கும் உள்ள தொடர்புகளை அம்பலப்படுத்துவேன்னு சொல்லி தொடர்ந்து அடித்து நொறுக்குனதில் அவர்கள்லாம் ஆடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா மொகுவா மொய்த்ராவை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணால் ஏதேதோ வழியெல்லாம் ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞரை கோர்த்து விட்றாங்க. ஒரு அழகான, இவரை விட வயதில் குறைந்த ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவன் பேர் என்ன அப்படின்னு அந்த வழக்கறிஞரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகத் ராய் அப்படின்ற அந்த இளைஞன். பார்க்குறக்கே சூப்பராக இருப்பான். அந்த ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள். இவரை வச்சு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அம்மையாரை கார்னர் பண்ணுறாங்க. அம்மையாரை அந்த வலையில் விழுந்துடுறாங்க.
அந்த திகத் ராயை லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. 2 பேர் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மையார் புருஷன் இல்லாமல் கல்யாணம் பண்ணி ஒரு வெள்ளைக்காரனை, அதாவது ஜெர்மன்காரனை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி அதோட முடிஞ்சு போச்சு. இங்கே தனியாக இருந்தவொடனே வயதும் ஒரு 47 வயசு 46 வயசு தான் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா திட்டமிட்டு இந்த திகத் ராயை கோர்த்து விட்றாங்க. திகத் ராய் லவ் பண்ணுற மாதிரி நடித்து இவங்க 2 பேரும் போய் ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருக்கும்போது வேறு ஒரு ஆளை வச்சு, வேறு ஒரு தொழிலதிபரை வைத்து, ஏன்னா திகத் ராய் லஞ்சம் வாங்கிட்டு, அதாவது நாடாளுமன்றத்தில் என்ன அதானிக்கு எதிராக கேள்விகளை கேட்பதற்கும் அதானியை ஒழித்து கட்டுவதற்கும் வேறு ஒரு தொழிலதிபர்கிட்ட இவர் காசு வாங்கினார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஜோடிக்கிறாங்க இந்த திகத் ராயை வச்சு. திகத் ராய் மேலே இந்த அம்மா தீவிர காதல் கொண்டு 2 பேரும் ஒன்றா வாழ்கிறாங்க. வாழ்ந்ததும் திகத் ராயோட ரகசிய திட்டம் தெரியாமல் என்ன பண்ணுதுன்னா, இந்த அம்மா வந்து பல ரகசியங்கள் தெரிஞ்சும்ல, ஒன்றா வாழ்கிறாங்க, ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு கார்னர் பண்ணி இந்த அம்மையார் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறாப்புல யார் தேத்தி கார்னர் பண்ணி இந்த அம்மாவை ஒழிச்சு கட்டணும், ஏன்னா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதானி கேஸில் இந்த அம்மா எதிராக இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் பிடிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த, அப்போது அதற்கு முன்பு தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அரசுக்கு ஆதரவாக பல தீர்ப்புகளை சொல்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுது. அந்த நேரத்தில் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டையர்ட் ஆன உடனே அவர் எம்பி ஆக்கிறாங்க. எம்பி ஆகினோடனே இந்த அம்மா போட்டு நாடாளுமன்றத்தில் பொலன்னு பொழக்குது, அவரை அசிங்கப்படுது. இவர் மேலே வந்து பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி ரஞ்சன் கோகாய் தலைமை நீதிபதியாக இருந்தவர் ரிட்டையர்ட் ஆனவனே அவரை வச்சு செய்து இப்போ நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடுது. அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து ரிட்டையர் ஆன பதவி கொடுக்குறாங்கன்னா இவர் என்னென்ன ஊழல் விஷயத்தில் இவர்களுக்கு உதவி செஞ்சார்ன்ற மாதிரி வச்சு இது பண்ணோன்னே இது வந்து என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்றத்தில் இது பற்றி ஒரு குற்றச்சாட்டை பதிவு செஞ்சு மொஹுவா மொய்த்ரா மேலே விசாரணையை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மொஹுவா மொய்த்ரா ஒரு ஊழல்வாதின்ற மாதிரியும் அவர் வந்து இந்த ஆண்களோட பல பேரோட சுற்றுறாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரணைன்ற பேரில் போட்டு அவரை நேருக்கு நேராக விசாரணை பண்ணணும். நீங்கள் யாரோட இருந்தீங்க, எந்த நைட்டு எவரோட தங்கியிருந்தீங்கன்ற மாதிரியான கேவலமான கேள்விகள்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பதவி நீக்கம் செய்து விடுகிறார்கள். இவர் வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டார். ஒரு முன்னாள் தலைமை நீதிபதியை அசிங்கமாக பேசிட்டார், இந்த மாதிரி அவமானமாக பேசிட்டார், அவர் ஊழல்வாதின்னு பேசிட்டார், அவர் இந்த அரசுக்கு இதாக செயல்படுதுன்றதை பேசிட்டார் அப்படின்ற மாதிரி இந்த ஆங்கிளில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்போ அதானி விதத்தை இது பண்ணாமல் அதானி இந்த ரஞ்சன் கோகாய் விவகாரத்தில் வச்சு இந்த அம்மா பதவி நீக்கம் செஞ்சிடறான் 2021. அப்போ 2023 இந்த அம்மா ஒரு சபதம் சொல்லுது, நான் திருப்பி என் ஏரியாவில் நின்று மீண்டும் நீ இப்போ தானே பதவி நீக்கம் பண்ணுற, மின்னு ஜெயிச்சுட்டு வருவேன், இந்த அதானியை தூங்கவே விட மாட்டேன், அதானியை விரட்டுவது தான் என்னுடைய வேலை, அதானியை அழித்து கட்டுவது தான் என்னோடய வேலை அப்படின்ற மாதிரி சபதம் விட்டுட்டு போயிடுது. அதே மாதிரி 2024 தேர்தலில் மீண்டும் இந்த அம்மையார் வெற்றி பெற்றுச்சு. அதோட சைலண்ட் ஆயிடுச்சு. இந்த அம்மையார் வந்து 4 வருஷம் 3 வருஷம் கலக்குன்னு கலச்சு 2021 22 23 பீக்கில் நாடாளுமன்றத்தில் மொஹுவா மொய்த்ரானாலே தூக்கம் வராத அதானிக்கு இவருக்கும் யாருக்கு ஜிக்கும் சின்ன ஜிக்கும் அப்படி இருந்ததை அப்படி டோட்டலாக ஆஃப் பண்ணி இந்த அம்மையார் மேலேயே பல குற்றச்சாட்டுகளை சொல்லி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க லஞ்சம் வாங்கினார். ஈரான் அந்தானின்றவர்கிட்ட ஒரு தொழில்பற்ற காசு வாங்கிட்டு தான் அந்த அம்மா இந்த வேலையெல்லாம் பண்ணுது, அதானியை ஒழித்து கட்டுவதுக்கு வாங்குது, இதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லி என்னென்னா திகத் ராயின்னு ஒருத்தனை செட்டப் பண்ணி விட்டாங்களே இந்த அம்மாவை லவ் பண்ண சொல்லி கொடுத்துல அவன் வச்சு சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு சிபிஐ வழக்கு பதிஞ்சு இந்த அம்மாவை காலி பண்ணி விட்டாங்க. டோட்டலாக முடிச்சு. அப்போ இந்திய பணக்காரர்கள், இந்தியாவை சுரண்டுபவர்களை ஒரு எம்பி, அதுவும் ஆளும் கட்சி, அவங்களுடைய தலைவி வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியை சார்ந்த ஆளுங்கட்சி எம்பியவே ஒழித்து கட்ட முடியும், சாதாரண மனுஷன்லாம் ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி ஓட வரணுன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, இந்த எக்ஸ் லவ்வரு நேராக வீடு புகுந்து இந்த அம்மையார் ஆசையாக வளர்த்த நாயை தூக்கிட்டு போயிடுறாங்க. சில பொருள்லாம் தூக்கிட்டு போனால் மாறி நாய் சண்டை மாதிரி இவர்கள் கம்ப்ளைண்ட், அவன் மேலே கம்ப்ளைண்ட், திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க, இந்த லோக்கல்லாம் கொடுப்பாங்க, சீனா தூக்கிட்டு போயிட்டான், வீட்டுக்குள்ளே புகுந்து எதை தூக்கிட்டு போயிட்டான், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குது, தெஃப்ட் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குது. அவனும் வந்து திகத் ராயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் ஒரு மூத்த அதாவது ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் செல்வாக்கு படைத்த ஆளுன்றதுனால தொடர்ந்து டார்ச்சர் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றதுனால மனம் நொந்து போய் அமைதி ஆயிடுச்சு. இந்த அம்மா ஜெயிச்சதுக்கப்புறம் டோட்டலாக சைலண்ட் ஆகிடுச்சு, வாயவே திறக்கிறதே கிடையாது நாடாளுமன்றத்தில் அப்படின்ற மாதிரி. எங்கடா மொஹுவா மொய்த்ரா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தம்மா திடீர்னு 3ஆம் தேதி போய் ஏன்னா இவரை கல்யாணம் பண்ணிடுச்சு. யாரை, நம்ம பினாக்கி மிஸ்ராவை கல்யாணம் பண்ணிடுச்சு ஜெர்மனில் போய்.
ஸோ இதுக்குள்ளே உள்ள மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கணவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஆனால் இந்த அம்மா ஜெர்மனியை சேர்ந்தவர் இல்லை, ஜெர்மனியில் வேலையும் பார்க்கல. குறுகிய காலம் இருந்திருக்கார், போயிட்டு வந்திருக்கார். இவர் வேலை பார்த்தா நியூயார்க்கில், பிரிட்டனில், அது இங்கிலாந்தில், குறிப்பாக லண்டனில். ஆனால் முதல் கணவன் பார்த்திங்கன்னா ஜெர்மன்காரரு. அவன் வந்து ஒரு இன்வெஸ்டார். அவனை கல்யாணம் பண்ணுறது, அவனை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை அவனுக்கு சவால் விடுறதுக்கு பண்ணிச்சா என்ன பண்ணிச்சு தெரியல, திருப்பியும் ஜெர்மனிலே போய் ரகசிய திருமணம் செய்திருக்கிறார் மஹுவா மொய்த்ரா. இது எப்படி நடந்தது, எதற்காக இந்த நபரை திருமணம் செய்தார்னா, இவர் உச்சநீதிமன்றத்தோடைய ஒரு மூத்த வழக்கறிஞர்ன்றதுனால தனக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும், அரசியல் பாதுகாப்பு இருந்தாலும், நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருந்தாலும் சட்ட பாதுகாப்பு வேணும். அதே மாதிரி தன்னை மிரட்டி, இப்போ அதாவது நம்மளை ஒரு வலையில் விழுக வைத்து நம்மளை லவ் பண்ண வச்சு 3 வருஷம் ஏமாத்தின அந்த திகத் ராயிட்டிருந்து தன்னை பாதுகாப்பு கொள்வதற்காகத்தான் இந்த மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் எம்பியும் மிகப்பெரிய அறிவுஜீவியும் 5 முறை எம்பியாக இருந்தவருமான ஒரிசாவைச் சேர்ந்த பினாக்கி மிஸ்ராவை அவர் திருமணம் செய்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.